பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண்பது தேவ கிருபை. இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர் இனியும் உங்களை தாங்குவார், உங்களை தோள்களில் சுமப்பார். அவர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காத்து தப்புவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்களே, உங்களை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார்? உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றப்பட்ட ஆவியானவர் நம்மேல் நிரந்தரமாய் தங்கியிருக்கிறவர். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அப்போ அவர் உங்கள் மேல் தங்கி இருக்கும்போது கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன பாடுகளை நீங்கள் அனுபவித்தாலும், வசனம் சொல்லுகிறது, நிந்திக்கப்பட்டாலும் பாக்கியவான்கள். உண்மையாக நம்ம வாழும்போது பாருங்க, ஆஃபீஸில் எடுத்துக்கோங்க, நம்ம நேர்மையாக இருக்கும்போது சில போராட்டங்கள், சோதனைகள் வரும். எங்களை பண்ணுற ஊழியத்திலும் உண்மை உத்தவமாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக நாங்கள் பேசும்போது அங்கே சில எதிர்ப்புகள் வருகிறது. இதே போல தான் எல்லா துறையிலும். ஆனாலும் பிரியமானவர்களே, அப்படி நம்ம நிந்திக்கப்படும் போது, அவமானப்படுத்தப்படும் போது, சில கஷ்டங்களை நம்ம சகிக்கும்போது நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மை விட்டு போய்விட்டாரோ, ஆவியானவர் விலகிட்டாரோ, அவர் நம்ம இல்லையோ, நமக்குள்ள இல்லையோன்னு. இந்த வசனம் உங்களோடு பேசுகிறது. நிரந்தரமாய் தங்கியிருக்கும் ஆவியானவர். அதனால் இதை நினைத்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் எப்போதும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். ஆனால் நம்ம அவ்வப்போது அவரோடு கூட பேசி அவருக்குள்ளே நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நவமான பாஷைகளை பேசி கர்த்தரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அல்லாமல் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. உங்களுக்கு தெரியல, அந்த வசனம் அப்போஸ்தலர் 2:3 சொல்லுகிறது அல்லவா? அதனால் ஒரு முறை உங்களை நிரப்பின ஆவியானவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது அவர் நம்ம விட்டுட்டாரு அல்லது நம்ம அவரை விட்டு விலகிட்டோம் அப்படின்னு நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தான் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிரம்பி ஜெபம் பண்ணி ஆவின் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். சரியா? ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் நிரந்தரமாய் தங்கியிருக்கும் ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகள் எந்த விஷயத்தை குறித்து சந்தேகப்படுறாங்களோ, கலங்கி நிற்கிறாங்களோ, அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் இன்றைக்கு மீண்டும் அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீங்க. இம்மட்டுமாய் நடத்தினவர், தோள்களில் சுமந்தவர், தகப்பனை போல வலது கரத்தை பிடித்து நடத்தினவர் உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நடத்த போகிறீர். இந்த பிரச்சனை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன்? இந்த போராட்டத்தை நான் எப்படி தாங்க போகிறேன்? நான் எப்படி முடிவெடுக்க போகிறேன்? எனக்கு தெரியலையே என்றெல்லாம் கலங்கி நிற்கிறீங்களா? என் ஆண்டவருடைய மகிமையான ஆவியானவருடைய கிருபைகளை, ஹல்லேலூயா, கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிறீங்க. இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதியும் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை இப்போது கொடுக்குறீங்கப்பா, தைரியத்தை கொடுக்குறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் எப்போது உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் ஆண்டவராகவே இருக்கிறார். இந்த சுவிசேஷ தீர்க்க தரிசன சத்தியத்தை இன்றைக்கு எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் அனுப்புங்க. சாத்தானை நீங்கள் வெட்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம்.
ஆமென். நீங்கள் ஜெயம் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹிந்தி மொழி பேசுகிற மக்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நம்ம அதுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு பணம் செலவு பண்ணி மொழி பெயர்த்து நம்ம அனுப்பி வைக்கிறோம். அது பிரயோஜனமாக இருக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.